வணக்கம். இந்த வீடியோவில் 18 மாத DADR அகவலைப்படி அரியர் தொகை புதிய அப்டேட், அரசு ஊழியர்களுக்கு புதிய தகவல் சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் அகவலைப்படி நிலுவைத் தொகை, புதிய ஊதிய குழு பற்றிய தகவல்கள், சம்பள உயர்வு கணக்கீடு சார்ந்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கோவிட்-19 பெருந்தொற்று காலத்தில் 2020 ஜனவரி முதல் 2021 ஜூன் வரை மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி DA, அகவலை நிவாரணம் DR உயர்வுகள் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் உருவான 18 மாத D அரியர் தொகை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக தொடர்ந்து எழுந்து வருகிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய அரசு ஊழியர் சங்கங்கள் மீண்டும் இந்த கோரிக்கையினை வலியுறுத்தியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. மேலும் 8வது மத்திய ஊதிய குழுவை முன்னிட்டு டெல்லி மற்றும் பிற மாநிலங்களில் கூடுதல் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்ற இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள DA அரியர் தொகை குறித்து மீண்டும் எதிர்பார்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன. ஆனால் மத்திய நிதியமைச்சகம் இதுகுறித்து முன்பே தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தது. 2020ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் கொரோனா கால நெருக்கடியால் ஏற்பட்ட பொருளாதார சுமையை கருத்தில் கொண்டு 2020 ஜனவரி 1, ஜூலை 1, 2021 ஜனவரி 1 ஆகிய தேதியில் வழங்கப்பட வேண்டிய DADR உயர்வுகள் வழங்கப்பட மாட்டாது என்று கூறப்பட்டது. பின்பு 2021 ஜூலை முதல் DA மீண்டும் அமல்படுத்தப்பட்டாலும் 18 மாத காலத்திற்கான நிலுவைத் தொகைகள் பின்னோக்கி வழங்கப்பட மாட்டாது என்றும் அரசு தெளிவுபடுத்தியது. இதனால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் அதிருப்தி நீடித்து வருகிறது. இதற்கு இடையில் மத்திய அரசு சமீபத்தில் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 2% DADR உயர்வை அறிவித்தது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த முடிவின்படி DA விகிதம் 58லிருந்து 60ஆக உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2026 ஜனவரி 1 முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதன் மூலம் சுமார் 50.46 லட்சம் அரசு ஊழியர்கள், 68.27 லட்சம் ஓய்வூதியர்கள் பயன்பெறுவார்கள். உயர்ந்து வரும் விலைவாசியை சமாளிக்க உதவும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தெரிவித்தது. தற்போதைய சூழ்நிலையை பார்த்தால் 18 மாத D அரியர் தொகை உடனடியாக வழங்கப்படும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரவில்லை. இருப்பினும் 8வது ஊதிய குழு தொடர்பான ஆலோசனைகள் நடைபெற்று வந்தாலும் ஊழியர் சங்கத்தின் அழுத்தம் தொடர்வதாலும் எதிர்காலத்தில் இந்த கோரிக்கை மீண்டும் பரிசீலிக்கப்படலாம் என்ற நம்பிக்கை நிலைவருகிறது. எனவே மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் தற்போது அரசின் அடுத்த கட்ட அறிவிப்புகளை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.